இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்குறோம். பாருங்கள், ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் sin a மைனஸ் sin b பை cos a ப்ளஸ் cos b ப்ளஸ் cos a மைனஸ் cos b டிவைட் பை sin a ப்ளஸ் sin b ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் டிவிஷனும் கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சிக்ஸ்த்து சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன இருக்குது? sin a மைனஸ் sin b டிவைடட் பை cos a ப்ளஸ் cos b ப்ளஸ் cos a மைனஸ் cos b டிவைடட் பை sin a ப்ளஸ் sin b ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, எல்ஹெச்எஸ் அப்படியே இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே cos a cos b sin a sin b இருக்கா. ஸோ இது உள்ள என்டையர் டேர்ம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக, வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். இங்கே இருக்கிறத இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், இங்கே இருக்கிறத இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், sin a மைனஸ் sin b இன்ட்டு sin a ப்ளஸ் sin b. ஓகேங்களா? டிவைடட் பை, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிறேன், ஏன்னா காமன் டிவிஷன் தான். cos a cos b மைனஸ் cos a cos b. ஓகேங்களா? அப்போ cos a மைனஸ் cos b இன்ட்டு cos a ப்ளஸ் cos b. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் வந்து இங்கே இருக்குது, இந்த டேர்ம் வந்து இங்கே இருக்குது, இது இங்கே, இது இங்கே இருக்குது. ஓகேங்களா? டிவைடட் பை இது இன்ட்டு இது டேரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ cos a ப்ளஸ் cos b இன்ட்டு sin a ப்ளஸ் sin b. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ ஏன்றது sin ஏனா sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b. ஓகேங்களா? அடுத்தது இந்த ப்ளஸ் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஏன்றது cos a அப்படின்னா cos ஸ்கொயர் a மைனஸ் cos ஸ்கொயர் b டிவைடட் பை, கீழே இருக்கிறது அப்படியே எழுதணும், ஒன்றும் யோசிக்கவே வேணாம், cos a ப்ளஸ் cos b இன்ட்டு sin a ப்ளஸ் sin b. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a சேர்த்து எழுதுங்க, cos ஸ்கொயர் a. அடுத்தது இந்த sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a இருக்குது, ரெண்டு மைனஸில் இருக்கிறதுனால மைனஸை போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுங்க sin ஸ்கொயர் a. ஸோ ஆல்ரெடி cos ஸ்கொயர் bக்கான மைனஸ், சாரி sin ஸ்கொயர் b தான் எழுதுகிறோம். cos ஸ்கொயர் bக்கான மைனஸை வெளியில் போட்டதுனால உள்ள cos ஸ்கொயர் b. ஓகேங்களா? அதாவது மல்டிபிள் பண்ணி பாருங்களேன், மைனஸ் இன்ட்டு sin ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் cos ஸ்கொயர் b மைனஸ் cos ஸ்கொயர் b டிவைடட் பை என்ன இருக்குது, cos a ப்ளஸ் cos b இன்ட்டு sin a ப்ளஸ் sin b. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a 1 மைனஸ் 1 டிவைடட் பை இந்த இதை அப்படியே எழுதுறேன், cos a ப்ளஸ் cos b sin a ப்ளஸ் sin b. இப்போ மேலே 1 மைனஸ் 1 0, 0 பை எனிதிங் ஆன்சர் என்ன வரும்? 0 தானே. ஓகேங்களா? 0க்கு கீழே டினாமினேட்டரில் என்ன வந்தாலும் 0 தான் ஆன்சர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அவங்க கேட்டிருக்க அந்த டிவிஷன் RHS வந்து 0 அப்படின்றத இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் தட் ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a 1 மைனஸ் sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a 1, 1 மைனஸ் 1 0. ஸோ நியூமரேட்டர் 0 வந்துச்சுன்னா கீழே எதை பற்றி யோசிக்கவே வேணாம், எது இருந்தாலும் ஆன்சர் 0 தான். ஸோ 0ன்றப்ப அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் 0. ஸோ LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு, நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இதுதான் 6th சம்மில் ஃபர்ஸ்ட் டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் பார்ப்போம் வாங்க. ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குது, sin cube a ப்ளஸ் cos cube a divided by sin a ப்ளஸ் cos a ப்ளஸ் sin cube a மைனஸ் cos cube a divided by sin a மைனஸ் cos a ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஈக்குவல் டு 2 அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக என்ன ஃபார்முலா இருக்குன்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன வரும், a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றதான் ஃபார்முலா.
இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இருக்குது. இதுக்கு ஃபார்முலா இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சிம்பிள் தான். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போமா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ இருக்கிற இடத்துல சைன் கியூப் சைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். சைன் கியூப் நான் டைரெக்டாக எழுதுகிறேன். சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. ஓகேங்களா? ஏயும் பியும் எழுதிட்டேன். இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ், ஸோ ஏ ஸ்கொயர்ன்றது சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ. ஓகேங்களா? ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை என்ன இருக்குது, சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் எழுதிக்கிறேன். சைன் கியூப் மைனஸ் காஸ் கியூப் ஏ. ஸோ அப்போ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ, சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ கேன்சல், சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ கேன்சல். மீதி என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை சேர்த்து எழுதுங்க. ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, இது ரெண்டையும் எழுதிட்டு மூணாவதாக எழுதுகிறேன். மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ. அடுத்தது இந்த ப்ளஸ் டினாமினேட்டர் எதுவும் இல்லை, அதனால் டைரெக்டாக எழுதுகிறேன். இங்கே இது ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இதை எழுதுகிறேன், சைன் ஏ காஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ. இங்கே பாருங்க, மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி என்ன இருக்குது, இது ரெண்டையும் எடுத்தால் 1, அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ 1. ஸோ 1 + 1 என்ன வரும், 2. 2ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். என்ன அப்படின்னா, எங்கே கட் பண்ண முடியும், எதை கட் பண்ண வைக்கலாம் அப்படின்றத யோசித்து தான் எழுதணும். ஸோ இங்கே சைன் ஏ காஸ் ஏ இருக்கிறதுனால நான் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவை போட்டு கொண்டு வந்தேன். அப்படின்னா இங்கே ஏ ப்ளஸ் பின்றப்ப இது கேன்சல் ஆகுன்றதை யோசித்து தான் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இந்த டேர்மை இது ஃபுல்லாக எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே எழுதிட்டு இந்த டேர்மை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா படி ரெண்டையும் எடுத்து எழுதிட்டேன். இப்போ மேலே டினாமினேட்டர் நியூமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1. ஸோ அதான் சேர்த்து எழுதிருக்கேன். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ. அடுத்து இந்த ப்ளஸ்ஸை எழுதிட்டு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ சேர்த்து எழுதிட்டு இந்த ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ எழுதிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏக்கு 1, இந்த சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏக்கு 1. 1 + 1 2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 6th சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம 7th சம் பார்ப்போம்.